people, welcome to Tharika's lifestyle. நான் தான் உங்கள் தாரிகா. இன்றைக்கி வந்து நம்ம தாரிகாஸ் லைஃப்ஸ்டைல் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்னோடய பர்த்டே கேக்கு தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படின்னா நான் போடுற அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்காக வந்துட்டே இருக்கும். பர்த்டே கேக் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே வச்சு அதில் வந்து ஒரு 250 ml அளவுக்கு நான் வந்து மைதா மாவு போட்டுக்கிறேன். 250 ml அளவுக்கு நான் வந்து மைதா மாவு வந்து போட்டுக்கிறேன். இதில் வந்து நம்ம வந்து பேக்கிங் சோடா வந்து ஒரு அரை பிஞ்ச் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நம்ம வந்து நல்லா சளிச்சுக்கலாம். இப்போ நம்ம இது நல்லா வந்து சளிச்சாச்சு. இனி இன்னொரு பாத்திரம் எடுத்து இதில் நம்ம வந்து முட்டை வந்து உடச்சிக்கலாம். 3 முட்டை வந்து உடச்சி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் 3 முட்டை சேர்த்திட்டேன். இதில் நம்ம வந்து இதை நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணோன்னே நம்ம வந்து இதில் வந்து வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்த போகிறோம். வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்திக்கலாம். ஒரு மூடி. இதை வந்து நல்லா வந்து நம்ம பீட் பண்ணிக்கலாம். வந்து பீட் பண்ணிக்கலாம். சும்மா வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து பீட் பண்ணிவிட்டு இதில் இனி நம்ம வந்து பவுடர் சுகர் வந்து சேர்த்துக்க போகிறோம். இதில் வந்து பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 125 ml அளவுக்கு நான் வந்து பவுடர் சுகர் எடுத்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்தி நம்ம வந்து நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் நல்லா வந்து நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து ஸ்டிஃப் பீக் வந்தால் போதும், ரொம்பலாம் ஸ்டிஃப் பீக் வரணும் அப்படின்லாம் இல்லை. இனி நம்ம வந்து பீட்ரு வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இனி நம்ம வந்து பீட்ரு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, இந்த மிக்சர் இருக்குது இல்லைங்களா, இந்த மிக்சர் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணுறப்ப நம்ம வந்து ரொம்ப வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா வந்து நம்மளோட அந்த கேக் சாஃப்ட்னஸ் வந்து போயிடும். நல்லா வந்து மெதுவாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கர்டன் ஃபோல்டிங் மெத்தடில் வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இப்போ இதை வந்து நம்ம ஓரளவுக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இனி நம்ம வந்து பீட்ரு வந்து ஆன் பண்ணி நம்ம பீட்ரு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து இந்த கரண்டியில் மிக்ஸ் பண்ணுறப்போ வந்து கொஞ்சம் பார்த்தே தான் வந்து மிக்ஸ் பண்ணணும். இன்னும் ரொம்ப வந்து மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா வந்து நல்லா இருக்காது. இப்போ வந்து பீட்ரில் நம்ம வந்து போட்டு பீட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போ ஒன்று சேர்க்கணும். என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 60 ml அளவுக்கு பாலை வந்து ஒரு 3 பகமாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து இது பீட் பண்ணணும். ml காய்ச்சினா ஆற வச்ச பால். இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து லிக்விடான மாதிரி ஆயிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து மைதா வந்து ஆட் பண்ணிக்கலாம். பேட்டர் வந்து ரொம்ப வந்து தண்ணியாக போன மாதிரி ஆன மாதிரி ஆயிடுச்சு. பால் வந்து மிக்ஸ் பண்ணோன்னே அது வந்து சரியில்லை அப்படின்றனால இப்போ நான் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு 1/2 கப்பு அளவுக்கு நான் வந்து மைதா வந்து சேர்த்துக்கிறேன். 1/2 கப் தான் சேர்க்குறேன், நிறையெல்லாம் வந்து சேர்க்கலை. இதே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். இது வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் பீட்ரு ஆன் பண்ணி பீட்ரில் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ஆனால் வந்து நீங்கள் கரண்டியில் வந்து நீங்கள் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து கர்டன் ஃபோல்டிங் மெத்தடில் தான் நீங்கள் வந்து பண்ணணும். கர்டன் ஃபோல்டிங் மெத்தட்னால் இப்படி பண்ணி இப்படி விடுறதான் வந்து கர்டன் ஃபோல்டிங் மெத்தட். நீங்கள் வந்து ஃப்ளேவர் இல்லாத ஆயில் வந்து ஒரு 30 ml நீங்கள் வந்து சேர்த்துனா சேர்த்திக்கலாம். இப்போ நான் வந்து சேர்த்தலை. இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு இந்த கர்டன் ஃபோல்டிங் மெத்தட்லேயே வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஆயிடுச்சு. அப்படின்னா இது பீட்ரு வந்து போடலை. இப்போ வந்து நம்மளோட ஆர்டின் ஷேப் டின்னில் வந்து நம்ம இந்த பேட்டரை வந்து ஊற்றி நம்ம வந்து பேக் பண்ண வச்சிடலாம். நல்லா வந்து ஸ்லோவாகவே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்து பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்றனால நான் அப்படியே வந்து இது பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து ஆயில் தான் நான் வந்து நிறைய வந்து ஊற்றிருக்கேன். நிறைய வந்து ஆட் பண்ணி வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து பேட்டர் ஊற்றிட்டு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பேட்டர் வந்து நல்லா வந்து ஊற்றிட்டேன். இதை வந்து நம்ம வந்து டேப் பண்ணி விட்டுக்கலாம். உள்ளே வந்து ஏர் பபிள்ஸ்லாம் வந்து போயிருக்கும் இல்லைங்களா, அப்படின்றனால நம்ம வந்து டேப் பண்ணிக்கலாம். இப்போ உள்ளே வந்து ஏர் பபிள்ஸ் இருக்கப்போ நீங்கள் வந்து பேக் பண்ண விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கேக் வந்து ஹார்டாக தான் வருமே தவிர சாஃப்டினஸாக வந்து வராது. அப்படின்னால நீங்கள் வந்து டேப் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு
ஒரு இட்லி சட்டியில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி டிஃபன் பாக்ஸ் வந்து ஸ்டாண்டாக நான் வந்து வச்சு அது மேலே நம்மளோட அந்த பேட்டரி வந்து வச்சுருக்கேன் கேக் டின்னு. இப்போ வந்து நம்ம மூடிட்டு வந்து பற்ற வச்சிடலாம். நான் வந்து இதில் வந்து சால்ட்டெல்லாம் நான் வந்து போட்டு பார்த்துருக்கேன். எனக்கு அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டு இது கிடைக்கல. அப்படின்றனால நான் வந்து வாட்டர் தான் மோஸ்ட்லி வந்து கீழே இது பண்ணுவேன். ஏன்னா வந்து நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, உப்பு போடுறப்ப நீங்கள் உங்களுக்கு கீழே வந்து என்னமோ வந்து கருகிற ஸ்மெல் மாதிரியே வரும். அப்படின்றனால நான் வந்து ஆல்மோஸ்ட் நான் வந்து உப்பே போடுறது கிடையாது. நான் வந்து தண்ணி தான் யூஸ் பண்ணுவேன். நீங்களும் வந்து தண்ணியே யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதை மூடி வச்சிடலாம். நம்ம மூடி வச்சுட்டு அடுப்பை வந்து பற்ற வச்சிடலாம். அடுப்பை வந்து சிம்லேயே வந்து வச்சுக்கோங்க. சிம்லேயே வந்து வச்சுக்கலாம். இப்போ வாங்க நம்ம கேக் க்ரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் கேக்கு க்ரீம் பண்ணுறதுக்காக 3 முட்டையோட ஒயிட் மட்டும் நான் வந்து எடுத்துருக்கேன். இது வந்து நான் ஏற்கனவே வீடியோவில் வந்து நான் காமிச்சிருப்பேன் எப்படி க்ரீம் பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ வந்து நம்ம இதை நல்லா வந்து நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா நம்ம வந்து நுர வர மாதிரி வந்து நல்லா பீட் பண்ணிட்டோம். இதில் வந்து நம்ம ஒரு மூடி அளவுக்கு நம்ம வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்திக்கலாம். அன்றைக்கி வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து அதிகமாகிடுச்சு. அப்படின்றனால ஒரே ஒரு மூடி மட்டும்தான் நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறேன். ஏன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெண்ணிலா எசன்ஸோட ஃப்ளேவராகவே இருந்தது. இப்போ வந்து ஒரு மூடி தான் வந்து ஊற்றிருக்கேன். இதுவே போதும். இது இப்போ நம்ம இதை வந்து நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நல்லா நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து பீட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்மளோட பவுட்ரு சுகர் வந்து ஒரு 1/2 கப்போடு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வந்து போட்டு சேர்த்துருக்கோம். எல்லாம் உளுந்துருச்சு, பரவாயில்ல. இதை வந்து இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து இனி நல்லா வந்து பீட் பண்ணோம்னா நம்மளுக்கு சூப்பரான க்ரீம் வந்து கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே இந்த க்ரீம் வந்து இப்போ நல்லா வந்து நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா பீட் பண்ணணும்னு நம்மளுக்கு வந்து ஒரு க்ரீமியாக வந்து வரும். அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். இப்போயே வந்து ஆல்மோஸ்ட் நம்மளோட க்ரீம் வந்து வந்துடுச்சு. நீங்கள் பாருங்களேன். இதை வந்து இனி நல்லா வந்து நம்ம பீட் பண்ணிக்கலாம். நான் வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து நான் வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு க்ரீம் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து காமிச்சிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க வந்து ரெட் வெல்வெட் கேக் அந்த என்னோடய சேனலுக்குள்ளே போய் நீங்கள் வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக் அதில் வந்து சாக்லேட்டில் வந்து மேலே வந்து இருக்கும். அதுக்கப்புறம் க்ரீமில் ஃபுல்லாக வந்து சுற்றி போட்டு வச்சுருவேன். அது போய் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் அதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேக் க்ரீம் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நம்மளோட கேக் க்ரீம் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி கேக் இது ஒட்டிகிட்டு இருக்கு இல்லைங்களா, இது வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளோட கேக்கும் வந்து ரெடி ஆயிடுச்சு, நம்மளோட க்ரீமும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இனி கேக்கை வந்து நம்ம டீமோல்டு பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இதுதான் நம்மளோட கேக்கு. இப்போ நம்ம இதை வந்து நம்ம கவுத்திடலாம். நம்ம வந்து இதை கவுத்திடலாம், எடுத்துடலாம். இது இந்த மாதிரி சைடில் ஒட்டிகிட்டு இருக்கிறத வந்து இந்த மாதிரி விட்டு எடுத்துக்கோங்க. இது சூடாக இருக்கப்பே வந்து நீங்கள் டீமோல்டு பண்ணிக்கிடுங்க. இதுக்கு கீழே நம்மளோட கேக் இருக்குது. இப்போ வந்து நம்ம டீமோல்டு பண்ணிடலாம். நம்மளோட கேக் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஒன்று வந்து கீழேயும் ஒன்று வந்து மேலேயும் இருக்குது. இதை வந்து நம்ம தூக்கி போட்டுடலாம். இது வந்து இப்போ நல்லா வந்து நம்ம ஆற விட்டுடலாம். இதை வந்து இப்போ நல்லா நம்ம வந்து ஆற விடணும். இதுக்கு முன்னாடி இந்த மேலே இருக்கிறத மட்டும் நான் வெட்டிக்கிறேன்.
பாருங்கள் நல்லா வந்து சாஃப்டாக இருக்குது. ஏர் பபிள் இங்கே பாருங்கள், ஏர் பபிள் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. நம்ம வந்து சரியாக டேப் பண்ணல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வந்து இருக்கட்டும். இதை வந்து நம்ம இனி நல்லா வந்து கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து விப்பிங் க்ரீம் வந்து தேய்க்க முடியும். அப்படி இல்லைனா வந்து விப்பிங் க்ரீம் வந்து அந்த ஹீட்லேயே வந்து இதாக ஆரம்பிக்கும், உருக ஆரம்பிக்கும். அப்படின்றனால இப்போ வந்து கேக்கு பாருங்கள், இங்கே பாருங்கள், இது உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரலன்னா இங்கிட்ட இருக்கிற இந்த இதை வந்து கொஞ்சம் வந்து வெட்டி விட்டுருங்க. இப்போ வந்து உங்களுக்கு அந்த கரெக்டான ஆர்டின் ஷேப் வந்து கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நல்லா வந்து நம்ம ஹார விட்டுடலாம். அதுக்கப்புறம் நான் உங்களை பார்க்குறேன். இதுதான் நம்மளோட வந்து கேக் போர்டு. இது வந்து கார்ட்போர்டு தான், இது இல்லை. இப்போ நான் வந்து இந்த கேக் போர்டில் வந்து கொஞ்சமாக வந்து விப்பிங் க்ரீம் வந்து தேய்ச்சிக்கிறேன். ஏன்னா வந்து கேக் வந்து அசையாமல் இருக்கணும் அப்படின்றதுனால வந்து க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், கேக் நான் பீஸ் போட்டேன், அது இதாக ஆயிடுச்சு. சாரி. வந்து இதில் வந்து நம்ம இப்போ கேக் இது போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி சுகர் சிரப் வந்து நம்ம அந்த இது இருக்கு இல்லைங்களா, அந்த குலோப் ஜாமுன் மிக்ஸோட அந்த எசன்ஸு, அந்த ஜூஸு, அதுக்கப்புறம் இதனால் இப்போ வந்து விப்பிங் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். வந்து இந்த மாதிரி நான் வந்து தேய்ச்சிக்கிறேன். இப்போ இதுக்கு மேல் நம்ம வந்து இந்த குலோப் ஜாமுன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வந்து குலோப் ஜாமுன் மேலே வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து குலோப் ஜாமுன் வந்து வச்சுட்டு இதுக்கு மேலே நான் வந்து ஒரு லேயர் வச்சுட்டு இது இந்த மாதிரி வந்து 2 லேயர் வச்சுக்கலாம். இன்னொரு லேயர் வந்து வச்சுட்டு இது மேலே நம்ம வந்து இந்த குலோப் ஜாமுனோட அந்த ஜூஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இது மேலே வந்து க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக வந்து க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த மேலே வந்து கேக்கை நம்ம வந்து கொஞ்சம் கட் பண்ணும் இல்லைங்களா, அந்த கேக்கை வந்து நான் மிக்சியில் போட்டு அரைச்சி இப்போது பவுட்ராட்டம் நான் வந்து பண்ணி எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து அந்த கேக்கு வந்து இங்கே பேர் எழுதுகிற இடத்துல மட்டும் நான் வந்து கப்பு வச்சுட்டு மற்ற இடம் ஃபுல்லாக சுற்றி நான் வந்து இந்த கேக் பவுட்ரு வந்து போட்டுக்க போகிறேன். இப்போ வந்து நமக்கு அந்த கரெக்டான இந்த ரவுண்ட் ஷேப் வந்து கிடைக்கும் இல்லைங்களா. இதை நீங்கள் வந்து உங்கள்கிட்ட அந்த இதெல்லாம் இல்லை அப்படின்னு எனக்கு சூப்பராக வந்து கரெக்டாக வந்துருச்சு, நான் மேலெலாம் வந்து கரெக்டாக கட் பண்ணல அப்படியே இருக்கட்டும், எனக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ப்ரெட்டு இருக்குது இல்லைங்களா, அந்த ப்ரெட்டை கூட நீங்கள் வந்து பொடி பண்ணி இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி வந்து நல்லா வந்து போட்டுக்கலாம். நான் வந்து இதோட இந்த கேக்கோட அவுட்லைன் லுக் வந்து எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். நம்மளோட கேக் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நடுவில் இருக்க அந்த கப்பை மட்டும் நான் வந்து எடுத்துடுறேன். எடுத்தோடனே வந்து சூப்பராக இருக்குது. அந்த பேர் எழுதுறதுக்கான இடம் மட்டும் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம பேர் எழுதுறதுக்கு முன்னாடி இங்கே சைடில் வந்து பைப்பிங் பேக் வச்சு இந்த ஒரு சைடு மட்டும் டிசைன் ஆட்டம் வந்து போட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட குலோப் ஜாமுன் கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நேம் எழுதலான்னு தான் பார்த்தா பைப்பிங் பேக் வந்து என்னோடது காணும் அப்படின்றது. அப்புறம் கேக்கில் அன்றைக்கி வந்து செய்யலாம்லக்கா அப்படின்ட்டு அந்த பைப்பிங் பேக் வந்து அது வந்து சரியாக வந்து வரல. அப்படின்றதுனால நான் வந்து நேம் வந்து மென்ஷன் பண்ணல கேக்கில். அதுவும் வந்து பெருசாகவும் வருது அப்படின்னால நேம் வந்து இது பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கேக்கோட அந்த இதை கோட்டிங் தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து கேக் செஞ்சுருக்கேன். ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து என்னோடய கேக் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். கேக் மேக்கிங் வீடியோ வந்து பார்த்தீங்களா? பிடிச்சிருந்துச்சா? இப்போ நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து இன்ட்ரோ எடுக்கிறேன். கண்டிப்பாக வந்து கேக் மேக்கிங் வீடியோ வந்து எல்லாத்துக்குமே இப்போ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். கேக் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு கேக் வெட்ட போகிறோம். கேக் வெட்டுறப்போ உங்களுக்கு அந்த கேக்கை காட்டுறேன். கேக் செய்கிற வீடியோ வந்து உங்களுக்கு நாளை கழித்து தான் வந்து வரும். அப்படின்றனால நாளைக்கு பர்த்டே வ்ளாக் வந்து உங்களுக்கு வெயிட்டிங்கில் இருக்குது. நாளை கழித்து மண்டே வந்து உங்களுக்கு கேக் மேக்கிங் வீடியோ வந்து வரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாய்.